வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கற்கண்டு கணிதம் உங்கள் வெற்றிக்காக என்னென்றும். நம்ம இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா 2026 நடந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதி நடந்திருக்குது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ அதில் கேட்ட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இப்போ எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கேனுடைய மதிப்பு கண்ணுன்னு கேட்டிருக்காங்க. 1³ + 2³ + up to k³ = 44,100 கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகேங்களா? ஸோ 1³ + 2³ + up to நமக்கு n³ ஃபார்முலா பார்த்திங்கன்னா நமக்கு n × 10+1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா. ஸோ நமக்கு n பதிலாக இங்கே k கொடுத்துருக்காங்க. ஸோ 1³ + 2³ + up to k³ அதோட வேல்யூ நமக்கு 44,100 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம n பதிலாக k சப்ஸ்டியூட் பண்ணோன்னா k × k+1/2 ஹோல் ஸ்கொயர் அதோட வேல்யூ தான் நமக்கு 44,100. ஸோ 44,100ங்கிறது நமக்கு இதோட ஸ்கொயருங்கிறது நம்ம பார்க்குறோம். 441ங்கிறது 21ஓட ஸ்கொயரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 0 இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு ஒரு 0 எடுத்திங்கன்னா 210 ஸ்கொயர் தான் நமக்கு 44,100 வரும் நமக்கு. ஸோ அப்போ நமக்கு k × k+1/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு 210 ஸ்கொயர் வருது. ஸோ ரெண்டு பக்கமும் நீங்கள் கேவை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன இருந்தால் k × k+1/2 = 210 வருது. ஸோ 2ங்கிறது நமக்கு இந்த பக்கம் டிவிஷனில் இருக்கிறது ஈக்குவல் டு அந்த பக்கம் வரப்போ நமக்கு மல்டிப்ளிகேஷனில் வந்துடும் நமக்கு. ஸோ 210 × 2 அப்படிங்கிறப்ப நமக்கு 420 வருது. ஸோ k × k+1 நமக்கு 420. ஸோ 420 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா நமக்கு என்னன்னா 21 2 42 வரும். ஸோ ஒரு 0 இருக்கிறனால நம்ம 21 × 20 நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்போ 20 × 21 நமக்கு கேயோட வேல்யூ நமக்கு 20ம் k+1ங்கிறப்ப நம்ம 20 + 1 21 நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ நமக்கு ஆக்சுவலாக அப்போ கேயோட வேல்யூ நமக்கு என்னவாக இருக்குன்னா 20 தான் இருக்கும். சாய்ஸ் ஏ. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. 5/1/2 + 3/4 of 8/9 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் அப்படி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். ஸோ 5/1/2ங்கிறது நம்ம எப்படி எழுதலாம், 2 5 are 10, 10 + 1 11/2 நம்ம எழுதுவோம். ஸோ அடுத்து ஆஃப்ங்கிறது மல்டிப்ளிகேஷன். அப்போ 3/4 மல்டிப்ளிகேஷன் 8/9 வருது. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 4க்கும் 8க்கு நமக்கு 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ 3க்கும் 9க்கு நமக்கு 3 டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகுது. ஸோ அப்போ நமக்கு 11/2 + 2/3 நமக்கு கிடைக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ 11 3s are 33 வரும், ப்ளஸ் 2 2s are 4 வரும், பை 2 × 3 நமக்கு 6 வருது. ஸோ அப்போ 33 + 4 37/6 வருது. ஸோ அகைன் அது மிக்சட் ஃப்ராக்ஷனாக நீங்கள் எழுதினீங்கன்னா 6 6 36 வரும், மீதி 1 வரும். ஸோ 6 1/6 நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்போ நம்ம சாய்ஸ் நமக்கு பி கிடைக்குது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ 3 12 27 48 75 108 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம எந்த நம்பர் ஆட் பண்ணிட்டு வராங்கன்னு பாருங்கள். ஸோ 3 கூட நம்ம 9 ஆட் பண்ணால் நமக்கு 12 கிடைக்குது. ஸோ அடுத்து நமக்கு 12 கூட நமக்கு 15 ஆட் பண்ணால் 27 கிடைக்குது. அப்போ அந்த 9க்கும் 15க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் பாருங்கள். 9 கூட 6 ஆட் பண்ணி நமக்கு 15 கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ 12 கூட 15 ஆட் பண்ணி 27 வருது. அடுத்தது நம்ம 27க்கும் 48க்கும் அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 27 கூட 21 ஆட் பண்ணால் நமக்கு 48 கிடைக்குது. ஸோ 21ங்கிறது நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா நமக்கு அந்த ப்ரீவியஸாக ஆட் பண்ண 15 கூட 6 ஆட் பண்ணி 21. ஸோ அந்த 27 + 21 = 48. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு 48 நமக்கு 27 ஆட் பண்ணால் தான் நமக்கு நெக்ஸ்ட் நம்பர் 75 வருது. ஸோ 27ங்கிறது நமக்கு என்னென்னா ப்ரீவியஸாக ஆட் பண்ண 21 கூட 6 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து 27 + 6 33 ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ 75 + 33 நமக்கு கரெக்டாக 108 நமக்கு வருது. ஸோ கடைசியாக லாஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 108 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணணும்னா நம்ம ப்ரீவியஸாக ஆட் பண்ண 33 கூட 6 ஆட் பண்ணி நம்ம 39 நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 108 + 39 நமக்கு 147 தான் நமக்கு அடுத்த நம்பர் கிடைக்கும். சாய்ஸ் ஏ. ஸோ ஜஸ்ட் நம்ம ஒவ்வொரு நம்பர் கூட எதை ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் நம்பர் வருதுன்னு பார்க்குறோம். அந்த ஆட் பண்ணுற நம்பருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஜஸ்ட்டு 6 ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க நமக்கு. ஸோ அதுதான் கான்செப்ட்டு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அன் ஈவன் நம்பர் when a dice is thrown அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பகடையை உருட்டும் பொழுது ஒரு இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இரட்டைப்படை எண் ஒற்றைப்படை எண்ணுங்கிறது நமக்கு அது ப்ராபபிலிட்டி 1/2 தான் வரும் நமக்கு. ஸோ பட் அதுக்கான மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பகடை அப்படிங்கிறப்ப நமக்கு அதில் நமக்கு 1 to 6 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ n of s = 6ன்னு வரும். ஸோ ஈவெண்ட் நமக்கு இரட்டைப்படை எண். ஸோ இரட்டைப்படை எண்ணுங்கிறப்ப நமக்கு 2 4 6ங்கிறது தான் 3 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு n of e = நமக்கு 3 இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா p of e = n of e by n of s. ஸோ n of e 3, n of s 6, 3/6 அப்படிங்கிறப்ப
1/2 நமக்கு கிடைக்கும். சாய்ஸ் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். The present ages of Arun and Suresh are 24 years கொடுத்துருக்காங்க and 36 years respectively. What was the ratio between the ages of Suresh and Arun 8 years agoன்னு கேட்டிருக்காங்க நமக்கு. ஸோ இதில் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஷனில் வந்து ஏஜஸ் ஆஃப் அருண் அண்ட் சுரேஷ் கொடுத்துருக்காங்க. பட் கொஷின் வந்து நமக்கு வந்து சுரேஷ் அண்ட் அருண் சொல்லிட்டு ஆர்டரை சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி இது எளிமையான கேள்வி தான். ஸோ அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருண் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நமக்கு அருணோட வயசு பார்த்திங்கன்னா 24 வருடங்கள். அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி அருணோட வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா 24 - 8 நமக்கு வந்து 16 கிடைக்கும். அதே மாதிரி சுரேஷோட வயசு வந்து பார்த்திங்கன்னா 36 வருடங்கள். அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி சுரேஷோட வயது வந்து நமக்கு வந்து 36 - 8 28 வரும் நமக்கு. ஸோ இப்போ நம்ம கேள்வி வந்ததுன்னா அந்த 8 வருடங்களுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருணோட வயதுகளின் விகிதம். ஸோ ஃபஸ்ட்டு சுரேஷ், ரெண்டாவது அருண் எழுதணும். ஸோ சுரேஷோட வயசு வந்து பார்த்திங்கன்னா 28 ரேஷியோ, அருணோட வயசு வந்து பார்த்திங்கன்னா 16. ஸோ 28:16 அதுதான் நமக்கு ஆன்சரு. ஸோ 4 டேபிளில் கேன்சல் பண்ணினா 7 நாங்க 28, 4 நாங்க 16 வரும். ஸோ 7:4 தான் நமக்கு வந்து ஆன்சர். ஸோ சாய்ஸ் சி நமக்கு வந்து வருது. சப்போஸ் நீங்கள் ஆர்டர் சேஞ்ச் பண்ணாமல் போட்டிங்கன்னா 4:7 வரும், சாய்ஸ் ஏ வரும். பட் அது தவறு நமக்கு. ஸோ ஆர்டர் சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் நமக்கு வந்து சி தான் கரெக்டான ஆன்சர். வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாதிரி வந்து ஆன்லைனில் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜூம் மீட்டிங் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுக்கலான ஒரு ஐடியா. சப்போஸ் யாராவது உங்களுக்கு வந்து மேக்ஸ் கிளாஸஸ் உங்களுக்கு தேவைப்படுது, ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்னோடய கிளாஸும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எழுத போகும் போட்டித் தேர்வுகள் அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய கற்கண்டு கணிதம் தொகுதி 1 புத்தகமாக வெளியிட்டிருக்கோம். புத்தகத்தோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா அது வந்து 12 டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்லையும் உங்களுக்கு வந்து 50 சால்வ் கொஸ்டினும் 50 ப்ராக்டிஸ் கொஸ்டினுமா 100 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ 12 டாபிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1200 கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகிருக்குது இந்த புக்கில். இந்த புத்தகத்தோட விலை பார்த்திங்கன்னா 300 ரூபா. இது வந்து ஒன் டைம் பேமெண்ட், அதாவது நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பே பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணுற எல்லா மேக்ஸ் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபைலாக உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு கூகுள் டிரைவ் லிங்க் மூலமாக நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் எதுவுமே பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் ஒரு தடவை பே பண்ணக்கூடிய 300 ரூபா மட்டும்தான் உங்களுக்கு புத்தகம் ப்ளஸ் கற்கண்டு கணிதம் வழங்கக்கூடிய அனைத்து பிடிஎஃப் ஃபைலும் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த புத்தகோட எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இது கடையில் எங்கேயுமே கிடைக்காது. டேரெக்டாக நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் மூலமாகவோ இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணி இல்லை கூகுள் பே ஆப் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாமேஜோ பேமெண்ட் லிங்க்கும் அதேமாதிரி Amazon.inலையும் நம்மளுடைய புக் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ Amazon.inல நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லையோ இல்லைனா பே பண்ணி நீங்கள் வந்து புக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாமேஜில் பே பண்ணிங்கன்னா நீங்கள் பே பண்ண மறுநாளே உங்களுக்கு வந்து புக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாக நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 2 டேஸில் நீங்கள் வந்து புக்கை ரிசீவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பே பண்ண அடுத்த 1 ஹவரில் உங்களுக்கு வந்து உங்களோட மெயிலுக்கு வந்து கற்கண்டு கணிதத்தினுடைய அனைத்து பிடிஎஃப் ஃபைல்ஸ் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்து நாங்கள் உடனே அனுப்பிடுவோம். சப்போஸ் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இல்லைனா கூகுள் பே ஆப் மூலமாக நீங்கள் எதுவும் பே பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் 9514197115 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் யூடியூப்பில் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸும் அதே மாதிரி வெப்சைட்டில் நாங்கள் அப்டேட் பண்ணுற மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அதேமாதிரி நம்முடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து கற்கண்டு கணிதம் .in கற்கண்டு கணிதம் .com. ஸோ 2 வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். கற்கண்டு கணிதம் .inல வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஸ்கேன் பண்ணி இமேஜ் ஃபைலாக கொடுத்துருக்கோம். எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு. ஸோ அதிலேருந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி .com வந்து நமக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் போர்ட்டல் வந்து நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து பயன்பாட்டுக்கு வரும். ஸோ அதேமாதிரி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.